ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் எங்கள் பாரு சிஸ்டர், நீ ஜிமினாவோட சிஸ்டரோட நேமுக்கு ஜீவு ஜீவுங்கிற மாதிரி தான் எனக்கு நேம் தெரியுது. அது சரியா நேம் நீ என்ன மாதிரி டைப் பண்ணியிருக்கேன்னு தெரியல. நான் பட் ஜிமினாவோட சிஸ்டரா ஜீசுங்கிற மாதிரி சொல்கிறேன். உனக்கு ஓகேனா ஓகேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணு. ஓகே மேடம், ஜிமினாவோட சிஸ்டரோட நேமை நான் ஜீசுன்னு சொல்கிறேன். ஓகே, நீ ஜீஹூவாங்கிற மாதிரி தான் அந்த நேம் வந்துச்சு. ஓகே, எனக்கு அந்த நேம் சரியாக தெரியல, அதனால நான் ஜீசுனே சொல்கிறேன். உனக்கு ஓகேனா கமெண்ட் பண்ணு. ஓகேடா, எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது. எங்கே கிளம்புற ஜின்? அது ஒன்றே ஆறாம். டேட் கால் பண்ணியிருந்தாரு. இப்போவே ஹவுஸுக்கு நான் போகணுமா. ஜங்குக் ஏதோ ஹவுஸில் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கானா. அதான் ஜங்குக்கிட்ட நான் போய் பேசினாடா அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். திரும்பவும் பிரதர் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. அதுக்கு இப்போவே போகணுமா? என்கிட்ட நீ என்ன சொன்ன? உங்ககிட்ட என்ன சொன்னாவ? நான் எதையுமே சொல்லலையே. நான் ஜின் இந்த மாதிரிலாம் பேசுகிற? இப்பெல்லாம் நீ என்னை ஏமாட்டக்கூடாது. அந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணதோட என் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவேன்லாம் சொன்னேன். நான் என்னெல்லாமோ திங்க் பண்ணிவிட்டு பேபி உன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணலான்னு எவ்வளோக்குள்ளவோ திங்க் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி டக்குன்னு நான் என் மாமோட ஹவுஸுக்கு போகிறேனுங்கிறேன். ஆமாம் ஆராம், மேம் கால் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக நான் போயிட்டான் தீரணும். சரி, இந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நகரு. எதுக்கு என்ன மாதிரி பேசுனேன்? இப்படிலாம் பேசாத ஜின். எங்கே பாரு, கேட்டால் இருந்தாலும் நைட்டு பாட்டுக்கலாம். என்ன அவ்வளவுதானா? அண்டெல்லாம் முடியாது. அப்படிலாம் உன்னை ஃப்ரீ பண்ணி விட முடியாது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இப்படி தான் ஹவுஸ்லேருந்து கிளம்ப சொல்லையே, எதாக இருந்தாலும் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலான்னு. இப்போ எல்லாத்தையும் உனக்காகவே குயிக்கான எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருக்கேன். இப்போ நைட்டு பாட்டுக்கலானுங்கிற முடியாது. வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி நம்ம ஜின் கேட்ட பொசிஷன்லையே ஆறாமோட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஆறாம் நம்ம ஜின்னை இன்னும் க்ளோஸ் ஆகிட்டு சாஃப்டாக இருந்த லிப்லாக்கை பயங்கர ரூடாக மாட்டுறாரு. பயங்கரமாக லிப்லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப்லாக் பண்ணால் போடும் லிப்பு கொஞ்சமாவது நார்மலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நைட்டு பாட்டுக்கலான்ங்கிற மாதிரி ஆறாம லைட்டாக மூவ் ஆன் பண்ணால் இதெல்லாம் ஓவராக தெரியல. என்னை நீ டென்ஷன் ஆக்குற ஜின். அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆக்கலை. 1 ஹவர் தான். ஹவுஸுக்கு போயிட்டு நேராக நம்ம ஹவுஸுக்கு தான் வருவேன். நீ ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உன்னை ட்ரெஸ் எல்லாம் மட்டும் ஒழுங்காக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு போ ஜின். இப்படியே ஜின்னு சொல்லிக்கிட்டே ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கிளம்புறேன். இந்த மாதிரி நம்ம ஆரம்பிட்ட பேசுகிற பொசிஷனில் ஜின் நம்ம ஜங்குக்கோட ஹவுஸுக்குள்ளே தான் என்ட்ராகிறாரு. ஜங்குக்கு தான் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஃபைட்டாக பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்படி ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு என்னாச்சு, என்ன ப்ராப்ளம், எதுக்காக அவங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு கேர்ள் கூட டேட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. நான் ஏன் டேட்டு போகணும்? டேட்டு போகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அது ரொம்ப போரிங்குங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கான். நீ சொல்லு ஜின். அவனுக்கும் மேரேஜ் பண்ணணும்ல. மேரேஜா? அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. மேரேஜோட டாப்பிக்கே நான் எடுக்க மாட்டேன். எனக்கு மேரேஜ்னால் சுத்தமாக பிடிக்காது. ஓகே, மேரேஜ் பிடிக்காதா? ஜங்குக்கா ஹயா, இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை. நான் இந்த மேரேஜு லவ்வு அடுக்குலலாம் என்றாக எனக்கு விருப்பம் கிடையாது. என்னை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு மேரேஜை பண்ணிக்கிட்டு ஒரு பர்சன்ட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு லைஃப் முழுக்க ஒரு மாதிரி அந்த மாதிரி போரிங் லைஃப் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தோன்ற மாதிரி நான் இருக்கணும், அவ்வளோதான். தேவையில்லாமல் எனக்கு கால் பண்ணி டென்ஷன் மேலே டென்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இதையாவது சொல்லிட்டு போங்க. சப்போஸ் எனக்கே மேரேஜின்னு ஒன்று தேவைப்பட்டால் உங்கள் அவ்வளோ பர்சன்ஸ்கிட்டையும் நான் சொல்கிறேன். என்னடா நாங்கள் சொல்கிறதான் கேட்க மாட்டேனுங்கிற மாதிரி ஜின்னை இந்த பிளேஸ்க்கு வர வச்சா அவனுக்கு நீ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாரு ஜின், அவன் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்காடா. ஒழுங்கு மரியாதையா ஜங்குக்கு இந்த கேர்ள் கூட டேட் போக வை. டேட் போகி ஒரு 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட் பண்ணணும்.
இப்படி மாம் பேசுகிற அந்த வேர்டுக்கு ஜங்குக் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ளவர் பாஸை தட்டி விட்டு உடைக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதை நான் பண்ணணுமா? தேவையில்லாமல் எல்லா விஷயத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் ஃபோர்ஸ் பண்ண நினைக்காதீங்க. ஃபோர்ஸ் பண்ண நினச்சிங்க பிறகு நீங்கள் பண்ணுற காலை பிக் பண்ண கூட நான் இருக்க மாட்டேன். ஜங்குக், என்ன மாதிரி மாம்கிட்ட பேசிகிட்டு இருக்க? நான் உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கேன். அதான் எனக்கு அந்த லைஃப்பில் எதுவுமே பிடிக்கல, மேரேஜ் பிடிக்கல, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பிடிக்கலன்னுங்கிறோம்ல. பின் என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க? மாமாச்சு டாடாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக பேசிகிட்டு இருந்தா பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இந்த பிளாக்மெயில்லாம் இந்த ஜேக்கியோட இந்த ஜங்குக்கோட லைஃபுக்கு செட் ஆகாட்டு. நான் ஒரு ஒர்க்கு பண்ணணும்னு சொன்னேன், நீங்கள் ஒரு ஒர்க்குக்குள்ளே என்ன என்ட்ராக்குனீங்க. நான் ஒரு ஸ்டடி பண்ணணும்னு சொன்னேன், இந்த ஸ்டடி படித்தாதாண்டா உன் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். நீங்கள் நான் ஒரு லுக்கில் இருக்கணும்னு இந்த லுக் தாண்டா உனக்கு ப்ரௌடை கொடுக்கும். நீங்கள் என்னோடய லைஃப்பில் எல்லாத்தையுமே நீங்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நான் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்டுட்ருக்கேன். இது மேரேஜ், இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ஸ்டடி, அப்புறம் நான் பார்க்குற ஒர்க், எவ்ரிதிங் எல்லாமே கொஞ்சம் டேஸ் இருக்கும், அப்புறம் மூவ் ஆன் ஆகிரும். ஆனால் லைஃப்ங்கிறது வேறு. எனக்கு மேரேஜ் சுத்தமாக பிடிக்காது. என் பக்கத்தில் ஒரு பர்சன்ட் எனக்கு ரூல் போடுறது, இதுதான் பண்ணணும்னு ஆர்டர் போடுறது, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு துருவி கேள்வி கேட்குறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த லைஃப்குள்ள என்றாடா கண்டிப்பாக இது எல்லா ப்ராப்ளமும் ஒன்றாகும். அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆகும். அப்புறம் பேரண்ட்ஸு மேரேஜ் பண்ண பர்சன்லாம் நான் திங்க் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். இப்போ ஹயாங் முன்னாடியே சீட்டு சொல்லிட்டேன். யார் என்ன நினச்சாலும் சரி, நான் மேரேஜ் லைஃப்குள்ள என்ட்ராக மாட்டேன். கோவமாக இந்த மாதிரி ஜங்குக் பேசிட்டு நேராக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்குள்ளே போனோம். டேயை தான் காட்டுது. டேயை வேற கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்தார்ல. டேயை ஜேகேவோட பெட்ரூமில் தான் ஹேண்ட் கப் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காரு. ஃபுல்லாக மயக்கட்டில் தான் இருக்கிறாரு. செம்ம பவர்ஃபுல்லான அந்த ஸ்ப்ரே பல்லுக்கு அந்த மூமெண்ட்டுக்கு இப்போன்னா லைட்டாக ஒரு மாதிரி கேரிங்கான மூமெண்ட்டில் இருந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நியூவாக ஒரு பிளேஸில் இருக்கிறதும் ஹேண்ட்ஸில் ஹேண்ட் கப் போட்டுக்கிட்டையும் பார்த்து ஷாக் ஆகி, இவனுக்கு என்ன திமிரு, என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கான், எதுக்கு நம்மளை எங்கே கூட்டிகிட்டு வந்தான் அப்படிங்கிற மாரி ஒரு மாதிரி டென்ஷன்லேயே வேகமாக ஹேண்ட் கப்பை கலட்ட ட்ரை பண்ணுறாரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர்லாம் அந்த மூமெண்ட்டுக்கு கலட்டிடலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுற அந்த ரூமுக்குள்ளே செம்ம டென்ஷனில் கோவத்துலேயே நம்ம மார்க்குக்கிட்ட பேசினபடியே நம்ம ஜங்குக் ஆகுறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு? சும்மா நொய்யின்னு மேரேஜ், லவ்வு, டேட்டு அடி இட்டுன்னு. சே, ஹவுஸுக்கு போனாலே டென்ஷனாக இருக்குடா. முதல்ல அந்த ட்ரிங்க் எடு, வார கோட்டுக்கு. ஏய் பேபி இன்னுமா மயங்கிட்டு இருக்குது. இப்படி நம்ம டேயை நோட் பண்ண பொசிஷன்லேயும் நேராக டேக்கிட்டே வந்து டேயோட ஃபேஸை பார்க்குறாரு. எப்போ நம்ம ஜங்குக்கோட ஃபேஸில் மாஸ்க் எதுவுமே இல்லை, மாஸ்க் இல்லாமல் ஜேகே ஜங்குக்காகவே நிற்கிறாரு. நேராக டே பக்கத்தில் அவர் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு, அந்த மயக்கத்தில் இருக்காருங்கிற டிங்கிங்லேயே டே பக்கத்தில் உட்காந்தபடியே டேயோட ஃபேஸ் அப்படியே நோட் பண்ணுறாரு. ஐயோ, நான் திங்க் பண்ண மாதிரி உன்னை இந்த பிளேஸ்க்கு தூக்கிட்டு வந்துட்டேன். எப்போ எழுந்துப்ப? அப்போ தானே இந்த பேபிக்கிட்ட நீ ப்ளே பண்ண முடியும். நீ என்கிட்ட இருக்கிற மூமெண்ட்டை பார்த்து நான் உன்கிட்ட க்ளோஸ் ஆகிற முடியும். எப்போ டயாங் எழுந்துப்ப? உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ளே பாயோட திங்கிங்கில் நிறைய பிளேயிங் காட்டியிருக்குது. எல்லா மூமெண்ட்டையும் உன் ஒருத்தங்கிட்ட தான் ஃபுல்லாக ப்ளே பண்ண போனேன். அதுவும் நீ ஃபுல் ரியாலிட்டியில் என்ன நீ நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி இருக்கிற மூமெண்ட் எனக்கு தேவையில்லை. நம்ம மயங்கிருக்க பொசிஷனில் நம்ம ஜேகே கூட இருக்கக்கூடாதுங்கிற மாரி திங்க் பண்ணிவிட்டு எப்பண்டா எழுந்துப்பேனுங்கிற மாரி டேயோட ஃபேஸை கூட லைட்டாக ஒரு மாதிரி ரப் பண்ணபடி நோட் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம கடுப்புலேயே ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி முறுக்குறாரு. பாஸ், உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க்கு. என்ன ஒர்க்? அது நீங்கள் ஒரு ஒர்க்கு கொடுத்துருந்தீங்களே, ஒரு பாடி கார்டு கூட அந்த ஒர்க்கை சொதப்புனானே, அந்த பர்சன்ட்டை மற்ற பாடி கார்ட்ஸ் பிடிச்சிட்டாங்களா? அவனை பிடிக்க உங்களுக்கு 1 வீக்காடா? சரி, முதல்ல ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து அந்த டயர்ட்னஸ்லேயும் அந்த பர்சன்ட் கூட ஃபைட் பண்ண மூமெண்ட்லேயும்
என் பேபி கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். மேரேஜ் வேண்டானுங்கிறாரு, லவ்வும் பிடிக்கலான்னுங்கிறாரு. பின்ன இவர் எதுக்கு இந்த ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காரு? நம்ம கேட்டே தீரணும், எதுக்காக இந்த ரூமுக்குள்ளே அங்கே இருக்கான்ட்டு. பாஸ் சொல்லுடா. இல்லை பாஸ், உங்களோட ரூமுக்குள்ளே அந்த போலீஸ் ஆஃபீஸரை லாக் பண்ணி வச்சுருக்கீங்களே, மேரேஜு பிடிக்கலனுங்கிறீங்க, லவ்வும் பிடிக்கலனுங்கிறீங்க, அப்புறம் ஏன் அந்த பசண்டை போட்டு ரூமுக்குள்ளே லாக் பண்ணி வச்சுருக்கீங்க? ஹேய், நான்டா அன்னைக்கு சொன்னோம்லடா, அவன் எனக்கு வேணும். அவன் எனக்கு வேணும்டா. என்ன மீனிங்கில்? ஒன் நைட் ஸ்டாண்டா? ஆமாம், ஒன் நைட் ஸ்டாண்டு தான். ஒன் டைம் முழுக்க அவங்ககிட்ட ப்ளே பண்ணணும். எனக்கு அவங்ககிட்ட க்ளோஸாக இருக்கணும் போல் டிங்கங்க இருக்குது. அதுதான் அவனை அங்கே தூக்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஐயோ, நம்ம பாஸுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு போலுக்கு. ஒன் நைட் ஸ்டாண்டு பண்ணதுக்கு உங்களுக்கு வேறு யாருமே கிடைக்கலையா? அந்த போலீஸ்மேன் தான் உங்களுக்கு கிடைச்சானா? பாஸ், நீங்கள் பண்ணதெல்லாம் பாட்டு என்ன, அந்த பர்சன்ட்டை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு நான் நினச்சேன். லவ்வா? டேய், இப்போன்னா என் டேடுக்கிட்டே மாமக்கிட்டே அந்த வேடெல்லாம் வச்சு பேசாதீங்கன்னு ஃபைட் பண்ணிட்டு வந்துருக்கேன். லவ்வு எனக்கு என் ஜேக்கு ஒன்லி ப்ளே பாய் மட்டும்தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாரோட ஃபீலிங்ஸ்லையும் ப்ளே பண்ணி விளாடுவேன். ஆனால் நான் யார்கிட்டையும் சிக்க மாட்டேன். ஓ, அப்படியா? எனக்கு பார்க்க சொல்ல யார்கிட்டையும் சிக்கின மாதிரி தான் தெரியுது. கேட்டால் இப்படி வர டைலாக் விடுறாரு. சரி போகட்டும், டேஸஸ் போனதுக்கப்புறம் தெரியும்ல பாஸாக இருக்காரா இல்லை டேயோட ஆன்ஸில் சிக்கியிருக்காரான்ங்கிறது டேஸஸ் மூவான் ஆக சொல்ல தெரியும். ஆமாம் பாஸ், அந்த பர்சன்ட்டை என்ன பண்ண போகிறீங்க? அவனை ஏன் ஹேண்ட்ஸாலேயே அடித்து பிரித்து மேய போகிறேன். அவன் துடிக்க டெட்டாக போகிறான். மொத்த பாடி கார்ட்ஸும் இந்த மூமெண்ட்டை பார்க்க போகிறீங்க. ஹை, ஜாலி, என்ஜாய்மெண்ட், ரொம்ப நல்லா இருக்குமே. எவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு தெரியுமா பாஸ், நீங்கள் இந்த மாதிரி ப்ளே பண்ணி நாங்கள் அதை பாட்டு ரசித்து வாங்க ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். எது? டேய், நான் என்னோட மூவி கார்டாக கூப்பிட்டு போகிறேன். கேட்டால் விட்டா என்கிட்ட அவ்வளோ பேர் பாப்கார்ன்லாம் கேட்பீங்க போலுக்கு. இப்படி டென்ஷனில் நம்ம ஜேகே மார்க்கை ஃபாலோ பண்ணப்படி போனோம். நம்ம டேடான் டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகி அப்படியே ஜேகே ரூமை விட்டு வெளியே போயிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு ஹேண்ட் கேப்பாக கலட்டிகிட்டு இருக்காரு. போலீஸ் ஆஃபீஸருங்கிறதுனால ஈஸியாகவே கொஞ்சம் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக மூவ் ஆன் பண்ணப்படி ஹேண்ட் கப்பை எப்படி இவர் கலட்டிட்டாரு. ஹேண்ட் கப்பை கழட்டி முடிச்சுட்டு டேட்டி பிடிச்சவன் என்ன மாதிரி திங்க் பண்ணி என்ன இந்த ரூம்குள்ளே லாக் பண்ணி வச்சுருக்கான் எனக்கு சரியாக தெரியலையே. ஒரு வேளை என்ன வச்சு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணோன்னு திங்க் பண்ணுறானா? என்ன வச்சு என்ன பிளான் போட்டான்னு தெரியலையேங்கிற மாதிரி நம்ம இங்கேருந்து தப்பிச்சா இவன் என்ன மாதிரி பிளான் போட்டிருக்கானுங்கிறது தெரியாதே. நம்ம ஏன் இந்த ஹேண்ட் கப்பில் நம்ம லாக்காக இருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணக்கூடாது? இப்படி திங்க் பண்ணிவிட்டு ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணிட்டும் நார்மலாக ஹேண்ட் கப் லாக் ஆகாதபடி இவரே சும்மா ஹேண்ட்ஸை மாட்டியிருக்க மாதிரி பண்ணிக்கிறாரு. ஜேகே என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கான், எதுக்கு நம்மளை இங்கே கிட்னாப் பண்ணி கூட்டு வந்துருக்கானுங்கிறது தெரியணும்னு கேட்டுக்காக்க ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவன் எப்போ ரூமுக்கு வருவான்ட்டு எங்கே நம்ம ஜேகேக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போது நம்ம ஜேகப்பை தான் காட்டுது. ஜேகப்பு நேராக கம்பெனிக்குள்ள என்ட்ராகிறாரு. என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஆலன் தான் ஜேகப்புக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆலன் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணப்படி ஜேகப்பை பார்க்குற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகப்புமே ரொம்ப ஹாப்பியாகி ஆலனோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்சோ ஜேகப்போட ஹேண்ட்ஸை நம்ம ஆலன் தட்டி விடுறாரு. ஒழுங்க உன்னோட ரூமுக்கு போ. என்ன பண்ணுற? என்ன என்ன மாதிரிலாம் பேசுகிற? நீ என் ரூமுக்கு வரலாம? எனக்கு மட்டும் ஒர்க் இருக்குது, நான் மேனேஜரை பார்க்க வந்தேன். முதல்ல நீ உன் ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பா நேராக சிஓ ரூமுக்கு போக சொல்லிட்டேன். நம்ம ஆலன் நேராக மேனேஜரை பார்க்க போகிறாரு. இந்த மாதிரி மேனேஜர் பார்க்க போகிற மூமெண்ட்டை நம்ம ஜேகப் கேமரா மூலியமாகவே ஃபுல்லாக நோட் பண்ணப்படி முழுக்க கேமராவில் ஆலன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், யார்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கோங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டேன். அப்படியே ஆலன் பக்கத்தில் அந்த கேர்ள் வந்து பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டையும் நோட் பண்ணுறாரு. கேர்ள்கிட்ட பேசின அடுத்த செகண்டே நம்ம ஜேகப்பு சிஓ சீட்டில் இல்லை, நேராக ஆலனை தேடி
கரெக்டாக 5வது ஃப்ளோருக்கு வந்துட்டாரு. ஆலன் கிட்ட தானே அந்த கேர்ள் பேசிகிட்டு இருக்கா. அந்த கேர்ளோட நேம் ஜெனி. ஓகே, ஜெனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஜெனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜேக்கப் ரொம்ப டென்ஷன் ஆனால், அவளும் சும்மா இல்லை, ஆலனை நல்லா அடித்து விளாட்றா, ப்ளே பண்ணி விளாட்றா, சிக்ஸ்லாம் பிடிச்சி கிள்ளுறோம், டொமக்ஸை கூட பிடிச்சி கிள்ளுறோம். இந்த மாதிரி கிள்றதை போட்டுட்டு ஆலன்னு ஸ்மைல் பண்ணபடி ஏன்டி இந்த மாதிரி ப்ளே பண்ணுறானுங்கிற மாதிரி ஜெனியை வேற அடிக்கிறவரு இந்த மாதிரி அடித்தான். இந்த மூமெண்ட்டை பார்க்க ஜேக்கப் ரொம்ப டென்ஷன் ஆகி, ஒர்க் பண்ணுற டைட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி கோமா கட்டுற வேடை கேட்டு அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லோரும் கொஞ்சம் ஷாக் ஆகி டக்குன்னு அவங்க இருந்த சீட்லேருந்து எழுந்துக்கிட்டான். ஆலனுமே ஒரு டைட்டில் ஒரு மாதிரி டக்குன்னு ஷாக்கிங் மூமெண்ட்டில் ஜேக்கப்பை பார்த்தா, நீங்கள் 2 பேரும் மட்டும் என்னோடய கேபினுக்கு வாங்க இப்படி சொல்லிவிட்டு ஜேக்கப் நேராக அவரோட கேபினுக்கு போகிறாரு. நம்ம இங்கே டைம் ஸ்கிப் ஆகி கரெக்டாக நம்ம ஆலனும் ஜெனியும் அந்த ரூம்குள்ளே என்றானா, ஜேக்கப் ஆலனை பார்த்து ஹெவியாக முறைச்சபடியே ஜெனியை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஏதோ 2-3 ஃபைல்ஸ்லாம் மிஸ்டேக் இருக்கிறத பார்த்துட்டு ஜெனியை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா ஆலனுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, ஏதோ ஒரு ஜலசான மூமெண்ட்டில் தான் இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்கானுங்கிற மாதிரி. ஆலன் கரெக்டாக ஜேக்கப் கிட்ட வந்துட்டு, சார் இந்த ஃபைல்ஸை மட்டும் நான் தான் ரெடி பண்ணேன், அந்த கேர்ள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப்ட இந்த மாதிரி பேசினேன். அந்த கேலை என்கிட்டருந்து சேவ் பண்ணுறியானுங்கிற மாதிரி ஜேக்கப் அப்படியே ஆலனை பார்த்து முறைக்கிறாரு. ஆமாம் சார், நான் தான் இந்த ஃபைலை மட்டும் ரெடி பண்ணேன், அந்த கேர்ள் இதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்க மட்டும்தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் ஜெனி ஷாக் ஆகி ஆலனை நோட் பண்ணா, ஓ அவளே என்கிட்டருந்து சேவ் பண்ணுறியா, இரு நீங்கள் 2 போகலாம், ஒர்க்கை போய் பாரு. ஜெனிக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜெனி அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனால் ஆலன் அப்படியே ஜேக்கவை பார்த்து ஒரு மாதிரி நர்வஸ்னஸ்லேயே நிற்கிறாரு. இந்த மாதிரி நர்வஸ்னஸில் இருக்கிறத ஜேக்கப் நோட் பண்ணிவிட்டு சீவ சேர்லேருந்து எழுந்து ஆலன் கிட்ட வந்தா, இங்கே பாரு ஜேக்கப், நீ எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் ஏன் கோவப்படுற, எதுக்கு தேவையில்லாமல் இப்போ உண்டு கேலை இந்த மாதிரிலாம் திட்டுனேன், என்ன நான் ஏன் திட்டுனேங்கிறது உனக்கு தெரியாது, நான் ஃபைல்ஸை தானே செக் பண்ணேன், ஃபைல்ஸில் மிஸ்டேக் இருந்தால் திட்டலாம்ல, பனிஷ் பண்ணக்கூட எனக்கு ரைட்ஸ் கிடையாதா. இல்லை ஜேக்கப், நான் அந்த மாதிரி சொல்லலை, நீங்கள் பனிஷ் பண்ணலாம், நீங்கள் பனிஷ் பண்ணதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, ஆனால் எதுக்கு ஏய் ஜேக்கப் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆலன் கொஞ்சம் ஷாக்கிங்கில் ஜேக்கப்போட 2 ஹேண்ட்ஸுமே ஆலனோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஆலன் நர்வஸ் இல்லைக்கு நம்ம ஜேக்கப்பை நோட் பண்ணால் ப்ளே பண்ணி விளையாடாட அவனை நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியும் அந்த கேர்ள் என்னை அங்கங்கே ஹேண்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்கா. ஜேக்கப் அது ஒரு ஃப்ரெண்ட்லியான மூமெண்ட், ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் சும்மாட்டா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். ஓ எங்கெல்லாம் டச் பண்ணி எங்கெல்லாம் பிடிச்சி கிள்றா, இதெல்லாம் பிளேயிங்கா ஜேக்கப், பிளேயிங்கா அது சும்மா நார்மலாக, என்ன நார்மலாக, எனக்கு என்னமோ அந்த கேர்ள் உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கட்டெல்லாம் பார்க்க சொல்ல நார்மலாக ப்ளே பண்ண மாதிரி தெரியலையே. நலன் என்ன அந்த கேர்ளிட உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாலாம் என்ன? இல்லை அப்படிலாம் இல்லை, நீ தப்பாக யோசிக்காத, அப்படிலாம் யாருமே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதில்லை. அப்போ நீ ப்ரப்போஸ் பண்ணியா? ஜிகுப்பு இந்த மாதிரிலாம் பேசாத. ஓ டென்ஷன் ஆகுறியா? இதே டென்ஷன் தானே எனக்கு இருந்துச்சு, அந்த கேர்ள்கிட்ட க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே பனிஷ் பண்ணேன். இப்போ என்ன ஏதோ எனக்காக நான் வந்தேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னை பார்த்த டேஸ்லேருந்து இந்த மாதிரி என்னை ஹேட் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் என்கிட்ட 2-3 பர்சன்ஸ் பேச தான் செய்வாங்க, யார்கிட்டையுமே பேசாமல் ஒர்க் பண்ணதுக்கு நான் என்ன லேப்டாப்பா? இப்படி கோவமாக ஜேக்கப்பை பாட்டு திட்டிட்டு ஜேக்கப் இப்படி ஹக் பண்ணியிருக்க மூமெண்ட்லேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு நேராக சீவர் மூட்டு வெளியே போகலானுங்கிற மாதிரி போகிற ஆலனோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஆலன் அப்படியே புஷ் பண்ண வேகத்திலேயே சீவோ சீட்லேயே நம்ம ஜேக்கப் உட்கார வைக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க ஜேக்கப் நீ? இப்படி நம்ம ஜேக்கப்பை நம்ம ஆலன் வயிற்றுலேயே நோட் பண்ணால் என்ன என்கிட்ட தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் க்யூட்டாக கோவப்படுற மாதிரி தெரியுது, நல்லாடா இருக்குது இந்த ஃபைட் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் அப்படியே ஆலனோட லிப்பில் கிஸ் பண்ணபடி மார்னிங் கிஸ் எனக்கு தெரில நானே எடுத்துக்கிறேனுங்கிற மாதிரி ஆலன்கிட்ட ப்ளே பண்ணபடி கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த சீவோ ரூம் டோரை நாக் பண்ணபடி
ஜேகோப்போட டேடோட வாய்ஸ் கேட்குது. சேவா ரூமுக்குள்ள என்ன பண்ணுற ஜேகோப் இந்த மாதிரி சவுண்டை கேட்டு நம்ம ஆலன் ரொம்ப ஷாக் ஆகி இப்படி லிப் லாக் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம ஜேகோப்பை புஷ் பண்ணி தள்ளுறாரு. ஜேகோப் அடு அடு வந்து உங்க என்ன உங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆலனை அப்படியே சீட்டில் உட்காந்துருக்க பொசிஷன்லேயே கேபினை வந்து ஓப்பன் பண்ணா ஆலன் மைண்டு போய் டேபிள் கடையில் போய் உட்காந்துக்கிறாரு. ஏன்னா வந்துருக்குது ஜேகப்போட டேடில் என்ன மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி டேபிள் கடையில் உட்காந்தா சீவரமில் சிங்கிளாக என்னடா பண்ணிகிட்ருக்க சிங்கிளாக இருக்கிறேனா அப்படிங்கிற மாரி ஜேகப்பட்டு இருமுன்னு ஆலன் சேரில் இல்லாத பார்த்துட்டு இப்போ என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் எதுக்கு இங்கே வந்தீங்க ஹேய் என்னடா தனியாக ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டா நான் நீ என்னென்ன பண்ணுறேனுங்கிறத நோட் பண்ணாண்டாமா நோட் பண்ணுவேன். நான் உன்னோட டேட். ஓ அட எனக்கு எப்போ பட்டாலும் சொல்லிக்கிட்டு இருந்தாடா எனக்கு மைண்டில் நிற்கும்னு எதுவும் திங்க் பண்ணுறீங்களா என்ன நீங்கள் இந்த மாதிரி என்னை பார்க்க சொல்லலாம். நான் ஒன் டேட் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து நீங்கள் என் டேடுங்கிற மாதிரி எப்போ பட்டாலும் திங்க் பண்ணிகிட்ருக்கணும். நீங்கள் சொன்னாடா நீங்கள் டேடுங்கிறது எனக்கு தெரியும். இப்படி ஜேகப்பு ப்ராப்ளம் பண்ணுறத பார்த்துட்டு ஆலன்னா அவர் டேடை எப்படியாவது இங்கேருந்து அனுப்புவான்னு பார்த்தா என்ன ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆனால் கரெக்டாக நம்ம சீட்டுக்கிட்டேயே ஜேகப்போட டேட் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஆலன் ரொம்ப பாயிண்ட்டு போய் போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆனால் ஜேகப் கரெக்டாக ஆலனை மறைச்சபடி அந்த டேபிளில் வந்து கவர் ஆகுறாரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரி என்ன டென்ஷன் பண்ணுறீங்க நான் ஒர்க் தானே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஒன்று என்னடா டென்ஷன் பண்ணேன் நீ என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறத நோட் பண்ண தானே வந்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது நான் நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேன். சீக்கிரம் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சீவா சீட்டில் உட்காண்டபடியே கொஞ்சம் க்ளோஸாக ஆலன் வெளியிட்டது மறைச்சபடி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் ஜேகப்போட கோட் இருக்கும்ல அட ஆலனோட ஃபேஸில் ஃபுல்லாக கவர் பண்ணபடி போட்டிருக்காரு. ஆலனுமே ஃபுல்லாக கவர் பண்ணபடி உட்காந்துருந்தான். சுற்றி முட்டி எல்லா பிளேஸ்லேயும் அப்படி லைட்டாக நோட் பண்ணபடி திரும்பவும் ஜேகப்கிட்டே வேண்டாம். ஜேகப்போட டேட்டா நோட் பண்ணால் சரி ஜேகோப் எனக்கு ஏன் கம்பெனியில் ஒர்க் இருக்குது நான் அங்கேருந்து கிளம்புறேங்கிற மாரி அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா நம்ம ஜேகோப்புக்கு டென்ஷன் ஆகுது. ஆலன் இந்த பிளேஸில் இருக்கானா இல்லையான்னு செக் பண்ண வந்தீங்களா அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கோவமாக நோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கோட்டை கவர் பண்ணபடி கோட்டை கிரிப்பாக பிடிச்சிருக்க ஆலனோட ஃபேஸில் இருக்க கோட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு என் டேடு முன்னாடி என்ட்ராக உனக்கு என்ன பயம் அப்படிங்கிற மாரி ஆலனை பிடிச்சி திட்டுறாரு. ஹேய் என்ன நினச்சிட்ருக்க உன் டேடு என்ன ஏன் டேடு இன்னும் எத்தனை டேஸ் தான் இந்த மாதிரி பயந்துட்டுருக்க பார்ப்பற. நான்லாம் ஃபஸ்ட்டு டைம் பண்ண தப்ப இந்த டைம் பண்ண மாட்டேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். சும்மா தேவையில்லாமல் இந்த மாதிரி பயந்து நடுங்கிறத முதல்ல நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஆலனை புஷ் பண்ணி அப்படி மேலே இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா ஆலன் ஷாக் ஆகி இன்னுமே அந்த நர்வஸ் இருக்குது. இதை நம்ம ஜேகப் நல்லாவே நோட் பண்ணுறாரு. அந்த மூமெண்ட்டில் 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்களா அந்த மூமெண்ட்டு ஜேகப்புக்கு திங்க் ஆகி ஆலன் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஷேக்கிங்கில் நடுக்கத்தில் நிற்கிற மூமெண்ட்டுக்கு ஆலனை பேக்கப் பண்ணபடி நீ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டப்பளுக்கு போ உன்னோட கேபினுக்குங்கிற மாரி ஆலன் அங்கேருந்து அனுப்புகிறாரு. ஈவினிங் நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்புகிறாரு. ஆலனும் ஓகே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனா இங்கே இந்த மாதிரி இருந்தோம். இப்போ ஜின்னு சேட்டை தான் கேட்டுட்டு ஜின்னு கரெக்டாக ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிறாரு. ரூம்குள்ளே என்ட்ராகி எங்கேங்கிற மாதிரி நோட் பண்ணால் அவன் வந்து மாஃபியா ஒர்க்குக்கு கிளம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆரமோட மாமா சொல்கிறத கேட்டுட்டு சரி ஓகே நானும் அப்போ கிளம்புறேனுங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜின்னுமே நேராக அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா இப்போது மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் தான் அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் அவ்வளோ நோட் பண்ணிவிட்டு அந்த பாய்சன்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அந்த மூமெண்ட்டுக்கு பாய்சன்ஸ் எல்லாத்தையுமே அப்படி ட்ரக்கில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எவனாவது கேர்லெஸ் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிங்க அப்புறம் நான் என்ன மாதிரி உங்களை பனிஷ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோவும் ரொம்ப ரேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாட்டு எடுத்து வைங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி ட்ரக்கில் பாய்சன்ஸை 1 by 1 அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்க மூமெண்ட்டை பார்த்துட்ருக்க பேக்கப் பண்ணபடி ஆரமோட நெக்கில் நம்ம ஜின் கிஸ் பண்ணுறாரு. ஏன்னா வந்துட்டியா இருக்குலாம் என்னோட டேடுக்கிட்ட போகிறேன் வரைய மாட்டேன்னு நினச்சிட்டுலாம் நான் இந்த பிளேஸ்க்கு வந்தேன். என்ன சொன்னான் உன்னோட பிரதர் என்ன சொல்கிறான் எதுக்கு உன்னை அங்கே கூப்பிட்டாங்க ஏன் கூப்பிட்டாங்களா என் ஜங்குக்கு ஏஜ் அதிகமாகிருச்சான் அதான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி டேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கேலை புக் பண்ணியிருந்தாங்க.
போக வேண்டியதானே, சும்மா ஃப்ரீயாக ஒரு கேர்ள் கூட ஜாலியாக டேட் போக வேண்டியதானே. அவனுக்கு தான் இந்த டேட்டு போகிறது, அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறது, லவ் பண்ணுறது, இந்த மாதிரி டாப்பிக்லாம் சுத்தமாக பிடிக்காது ஆரம். ஆ இது சரி ஓகே, மேரேஜ் லைஃபு ஒரு போரிங் லைஃபு கேடு. இல்லை உன்னோட பிரதருக்கு சொன்னேன். அப்படியா, நீ ஏதோ பொதுவாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லை இல்லை ஜின், மேரேஜ் லைஃபு ஜொங்குக்கு சொன்னேன். அது ஒரு போரிங் லைஃப் மாதிரி அவனுக்கு தெரியும். லவ்வு கூட அது கொஞ்சம் கஷ்டம்தான். லவ் பண்ணுற பர்சன்ட்டுக்காண்டி நிறைய எஃபர்ட்லாம் போட வேண்டியது இருக்கும். ஆராம், ஒன்றும் சொல்லலை, நான் ஜங்குக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் இது 2 தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் டேட்டு போகிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ஒரு டேட்டுக்கு 10 டேட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓரம் இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜின்னு கேண்டாகி வாய போட ஆரம். என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க? அவனுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர், அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு என் பேரண்ட்ஸை திங்க் பண்ணால் நீ ஒன் டேக்கு ஒரு பர்சன்ட் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதானுங்கிற மாதிரி சொல்கிற. பாட்டுக்கோ ஜின், ஒரு வேளை உன் பிரதர் அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்க்குலாம் என்ட்ரு ஆக மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஜேகே அந்த மாதிரி ப்ளே பண்ணுற ஒரு ப்ளே பாய் கேரக்டராக இருந்தாலும் இருக்கும். ஆனால் இதெல்லாம் போரு, இதெல்லாம் நமக்கு எடுக்குனுங்கிற மாதிரி சொல்கிறானுங்கிற மாதிரி கலாய்க்க நம்ம ஜின்னு காண்டாகி இந்த மாதிரி பேசாதேனுங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்ட ஃபைட்டை பண்ணோம். இப்போ அந்த பிளேஸில் அந்த பாய்சன் வச்சுட்டு இருக்க ஒரு பாக்ஸு தவறி கீழே விழுறதை பார்த்துட்டு ஷாக் ஆகி டக்குன்னு நம்ம ஜின்னோட கிரிப்பாக பிடிச்சா. ஷாக் ஆகி, உனக்கு என்ன திமிர் இருந்தால் நான் அவளை ரேர்னு சொல்லியும் இப்படி கீழே போடுவேனுங்கிற மாதிரி அந்த பாடியோட ஸ்லாப் பண்ண என்ன பண்ணிகிட்ருக்க, சரி தெரியாமல் விழுந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்ஸஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணால் அந்த பாக்ஸில் ஒரு பாக்ஸ் சைஸ் ஒரு 10 குட்டி குட்டி பாக்ஸை லாக் பண்ணி அது ஒரு பெரிய பாக்ஸ்குள்ளே இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளேயே 2 குட்டி பாக்ஸ் மிஸ் ஆகிட்டு. இதை பாட்டு ஜின்னு ஷாக் ஆகி, இதில் கிட்டத்தட்ட நான் 20 வச்சுருந்தேனே, இதில் என்ன 18 தான் இருக்குது, 2 மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு இந்த மாதிரி சொன்னோம். பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேர் ஷாக்கானா அடிச்சுக்கிட்டு இருந்த ஷாக் ஆகி என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பாக்ஸை நோட் பண்ணால் நான் எல்லாத்தையுமே கரெக்டாக நான் தான் என் ஹேண்ட்ஸாலேயே பாக்ஸ்குள்ளே அரேஞ்ச் பண்ணேன். எல்லாத்துலேயுமே 20 பாக்ஸ் வச்சுருந்தேன். இதில் மிஸ் ஆகுது, அப்போ இதில் இருக்கிற எத்தனை பாக்ஸில் மிஸ் ஆகிருக்குங்கிற மாதிரி பாக்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுங்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் பாக்ஸை மட்டும் செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தா அதில் எல்லா பாக்ஸ்லேயுமே 20 இருக்குது. பட் ஜின்னோட ஹேண்ட்ஸில் இருக்கிற பாக்ஸில் மட்டும் 2 மிஸ் ஆகுது. இது பாட்டு ஜின்னு டென்ஷன் ஆகி எவன்டா அதை எடுத்ததுங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறியுமே நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம் எல்லாருமே ரொம்ப நர்வஸ். ஆனால் அதில் ஒரு பாடி கார்டு தான் இதுலேருந்து 2 குட்டி பாக்ஸை எடுத்துருந்துருப்பான். அவன் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி நம்ம இந்த பிளேஸில் மாட்ட மாட்டோம்லாம் நினச்சோங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா. ஜின்னு ரொம்ப டென்ஷன் ஆகி மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே ட்ரக்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஏற்றுறாரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்றிட்டு அந்த பிளேஸ்லேருந்து ட்ரக்கை எடுத்துகிட்டு போக வைப்பாரா. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக வச்சா ஜின்னோட ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த பாக்ஸ் ஜின்னோட ஹேண்ட்ஸ்லேயே தான் இருக்குது. இதில் இருக்கிற இன்னும் 2 பாக்ஸ் எனக்கு வேணும், அந்த பாக்ஸ் எங்கேங்கிறது எனக்கு இப்போ தெரியணுங்கிற மாதிரி ஆரம்பப்பட்டு கோவமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கேட்டுனா நம்ம ஆரம்பா சரி நீ டென்ஷன் ஆக்கட்ட முடியலங்க வா, ஏய் மொட்டை பாடி கார்ட்ஸ் அந்த பிளேஸில் அரேஞ்சாக்க சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு நேராக பாடி கார்ட்ஸ் மொத்தமாக ஒரு பிளேஸில் அரேஞ்சாக்க வைக்கிறாங்க. அந்த பிளேஸில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு நம்ம ஆரம்பா, டேய் யார்டா இந்த பிளேஸில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணது, எவன் இந்த இதுலேருந்து பாய்ஸ்ன்னு எடுத்த பர்சன் தானாக வெளியே வந்துருங்க, நானாக கண்டுபிடிச்சேன், பிறகு உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக என்னை பற்றி நல்லா தெரியும் ப்ளே பண்ணாதீங்கிற மாதிரி பேசினோம். எல்லாருமே ரொம்ப நர்வஸ் ஆகி நாங்கள் எடுக்கல, நாங்கள் எந்த திங்ஸையும் டச் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக 1 by 1 பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த எடுத்த பர்சன் தான் ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸ் ஆகுறான். பட் அவனுமே நான் எடுக்கலங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பானா. இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா ஜின்னுக்கு நல்லாவே தெரியும் அந்த பாய்ஸனை ஹேண்ட்ஸில் எடுக்க சொல்ல கண்டிப்பாக அந்த பாய்ஸன் யார் மேலே அது பட்டிருந்தா லைட்டாக அந்த பர்சன்ஸ்க்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்துருக்கும். அதாவது அந்த பாய்சனோட பவருக்கு ஒரு மாதிரி ஸ்கின் அலர்ஜி மாதிரி டேமேஜ் ஆகிருக்குங்கிறது ஜின்னுக்கு நல்லா திங்க் ஆகி சரி ஓகே ஹேண்ட்ஸை செக் பண்ணி பார்த்தா
யார் இந்த ஒர்க் பண்ணானுங்கிறத கண்டுபிடிச்சலாங்கிற மாரி பாடி கார்ட்ஸ் எல்லாரையுமே ஹேண்ட்ஸை நீட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி நீட்ட சொன்னோம். பாடி கார்ட்ஸ் ஷாக்காக்கி என்ன ஹேண்ட்ஸை நீட்ட சொல்கிறாருங்கிற மாரி எல்லாருமே ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி நீட்டினபடியே நின்றுட்டுருக்காரு. ஜின்னுமே ஒவ்வொரு பர்சண்ட்டாக நோட் பண்ணிட்டு இருந்தா, ஆறாம்டா இவன் என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா, ஒவ்வொருத்தரையாக நோட் பண்ணிட்டு இருந்துட்டு கரெக்டாக அந்த பாய்சன் எடுத்திருப்போம்ல அந்த பர்சன்ட் அப்படியே நம்ம ஜின்னு கிராஸ் பண்ணவும் அந்த பர்சனோட ஹேண்ட்ஸில் ரொம்பலாம் அந்த டேமேஜ் இல்லை, கொஞ்சமாக இருக்குது, அலர்ஜி மாதிரி லைட்டாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை கிராஸ் ஆக சொல்ல நம்ம ஜின் பார்க்குறாரு. ஜின் பார்த்துட்டு அப்படியே நேராக திரும்பவும் ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு இந்த பாடி கார்டு மேலே தான் டவுட் இருக்குங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்ட சொல்லவும் மற்ற பர்சன்ஸ் எல்லாரையுமே லைட்டாக மூவ் ஆன் ஆக சொல்லிவிட்டு அந்த பர்சனை மட்டும் க்ளோஸாக வர சொல்கிறாரு. இந்த மாதிரி க்ளோஸாக வர சொல்கிற மூமெண்ட்டில் அந்த பர்சன் ரொம்ப பயத்துலேயே ஆரம்ப நோட் பண்ணால் ஜின்னுடா பாய்ஸை நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாரி கேட்டேன். நான் எதுவுமே பண்ணலைனுங்கிற மாதிரி, நான் எடுக்கவும் இல்லை, நான் எதுவுமே பண்ணலை, நீங்கள் தப்பாக என்ன புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் எந்த திங்ஸுமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி என்னை நம்புங்கனுங்கிற மாதிரி வேறு ஜின்னுக்கிட்ட பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருக்க மட்டுக்கு ஆரம்பண்டு நீ ஏமாட்டாட, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், உங்ககிட்ட தான் இந்த பாக்ஸ் இருக்குது, அந்த 2 பாக்ஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி அதை என்ன பண்ணணுங்கிற மாதிரி